எல்லோருக்கும் காலை வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இறைவனோட அருளை நம்ம எளிதாக அடையிறதுக்கு நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள் மனித உருவில் வருவித்து நமக்கு ஈஸியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, நோட்ஸ் மாதிரி, கைடு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நூல் தான் திருவருட்பா. அந்த திருவருட்பாவில் நம்ம அவர் எழுதியிருக்க 6 திருமுறைகள் எழுதியிருக்காரு. மனுமுறை வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் அவர் சிறுவர்களுக்காக கொடுத்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் பார்த்திங்கன்னா என்ன பாவம் செய்தோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக வரும். நேற்று நம்ம பார்த்தது நல்லோர் மனதை நடுங்க செய்தனோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்குறது நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே. இப்போ நமக்கு இந்த பாட்டோடைய இந்த 2 வரிகள் நம்மளால் இந்த அதை நான் உங்களுக்கு பிரித்து எழுதியிருக்கேன். இந்த 2 வரிகள், சரி 3 வரிகள்னே வச்சுக்கலாம். இந்த 3 வரிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே. இதில் எனக்கு என்னோடய அறிவுக்கு இந்த வரிக்கு நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ அப்படின்ற இந்த வரிக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னோடய சிற்றறிவுக்கு இப்போ ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு நம்ம ரஜினியும் ஸ்ரீதேவியும் கமலும் ஒரு படத்தில் அவங்க அந்த போட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்மளுடைய கமல் அதில் கீழே விழுந்துருவார். அப்போ கமலும் கீழே விழுந்ததை பார்த்து அதை காப்பாற்ற சொல்லி ஸ்ரீதேவி ரொம்ப பரிதவிப்பாங்க. இதில் கமலும் ரஜினியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. அந்த நண்பர்களாக இருந்துட்டு தான் நண்பர் கீழே விழுந்தா அப்போ நம்ம எப்படி அந்த இடத்துல துடிச்சு அந்த உயிரை நம்ம காப்பாற்றியிருக்கணும், நம்ம நண்பரை காப்பாற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்கு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லாமல் அந்த இடத்துல ரஜினி நடிச்சிருப்பார். அந்த அவரோட பிஹேவியர் இந்த பாடல்கள் தான், இந்த பாடல் வரி தான், நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியான நேரத்தில் நம்ம அவங்க நம்மக்கிட்ட கேட்க தயங்கப்படலாம். இல்லை கேட்டுமே நம்மளால் அந்த உதவியை செய்ய முடியாமல் நம்ம வைங்களேன் அவங்கள நழுவ விடுறது, அதை செய்யாமல் அப்படியே அம்போன்னு பரிதவிக்க விட்டுட்டு செய்கிறோம் இல்லைங்களா. அந்த செயல் தான் இப்போ நான் சொன்ன அந்த சீன் தான் ஸ்ரீதேவி, ரஜினி, கமல் அந்த ஒரு ஓடையில் போகும்போது அவங்க போன அந்த போட்டில் நடந்த அந்த சம்பவம் தான் எனக்கு இந்த வரிகள் ஞாபகத்துக்கு வருது. இது நான் எதையும் யோசிச்சுலாம் பேசலை, எனக்கு அப்படியே டக்குன்னு இதை தோணுதும். இந்த வரியை எழுதும்போது எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நாம் இதை உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம எல்லோரும் குழந்தைங்களுக்கு டெய்லியும் எதேதோ சொல்லி படிக்க வைக்கிறோம், எதேதோ நம்ம கொடுக்குறோம், ஃபோன் கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படாமல் இருக்கணும். அவங்களுக்கு எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, இதை செஞ்சால் இதுக்கு இந்த பலன் கிடைக்கும், இதை செஞ்சால் இதற்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை நம்ம கடமை. எல்லாருமே நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பொருள் அந்த குழந்தைக்கு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற கல்வியை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம அருள் சார்ந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும். இறைவனோட அருள் எப்படி கொடுக்கலாம், எப்படி எந்த வகையில் எளிமையாக பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்களாகிய நம்மளது முதல் கடமை இறைவனோட அருளை நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஆசான் ராமலிங்க அடிகளார் நமக்கு கொடுத்துருக்க அந்த திருவருட்பா அப்படின்ற அந்த நூலில்
நிறைய எக்கச்சக்கமான வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாதோ அது மாதிரி தான் திருவருட்பா அப்படின்ற அந்த நூலில் வந்து இறைவனை எப்படியெல்லாம் ஈஸியாக வந்து வைங்களேன். நமக்கு தான் எப்பவுமே ஈஸி தானே பிடிக்கும், கஷ்டப்பட்டால் பிடிக்காதுல்ல. ஈஸியாக எப்படிலாம் வந்து இறைவனை நைஸ் பண்ணி எப்படி அவருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி அவர் நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி ஐயா கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம இந்த நம்மளுடைய குழந்தைகளை நம்ம இந்த ஐயா எழுதின திருவருட்பாவை ஒவ்வொரு வரிகளாகவும் அதில் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களை நம்ம படிக்க வைப்போம். முதல்ல அந்த புக்கை நம்ம வாங்கி வீட்டில் வச்சாலே போதும். அது மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். என்னுடைய இந்த பாடல்களில் எனக்கு தோணுன கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இதில் நீங்களும் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இதில் சொல்லியிருக்க தவறுகள் இல்லை இதில் ஏதாவது வந்து நான் சேர்த்திக்கணும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி வந்து எனக்கும் நடந்திருக்கு, நானும் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் தைரியமாக இதில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் இறைவனோட அருள் வந்து எப்போவுமே அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் இன்னும் நம்ம வந்து இன்னும் அந்த அருளை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து பெறுறதுக்கு இந்த பாடல் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு காட்டி அதை அவங்க இந்த பாடல் வரியை படித்தாலே போதும். டெய்லியும் ஒரு குறள், டெய்லியும் ஒரு வரி எழுதி அவங்கள நம்ம வந்து அதுக்கான அர்த்தத்தை நம்ம அவங்களுக்கு புரிய வைப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.